தோல்வி பயத்தில் உச்சத்தில் இருக்கிறார் மோடி. தமிழர்களுக்கு திருட்டு பட்டம் சூட்டுகிறார். மகளிருக்கான விடியல் பயணத்தினால் மெட்ரோ ரயிலின் வருமானம் குறைந்திருக்கிறது என்று கூறுகிறார். உத்தரப்பிரதேச மக்களுக்கு எதிராக தமிழினம் இருக்கிறது என்று குக்குரல் வருகிறார். இதெல்லாம் ஸ்டாலின் பற்ற வைத்த தீ இன்று அகில இந்திய அளவில் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. மோடிக்கு ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை 5 கட்ட தேர்தலில் முடிவுகள் மூலம் உளவுத்துறை கொடுக்கும் தகவல் தெரிவிக்கிறது. தமிழகம் வரும்போதெல்லாம் வேட்டி கட்டி கொண்டும் திருக்குறளை உயர்த்தி பேசியும் நடித்துக் கொண்டிருந்த மோடியின் உண்மையை வெளிக்கொண்டு வந்து விட்டது. இது ஒட்டுமொத்த தமிழ் இனமும் ஒன்று திரண்டு மோடிக்கு வட்டியோடு திருப்பி செலுத்த தமிழர்கள் தயாராக இருக்கிறார். அதற்கு முதல் குரலை ஸ்டாலின் கூறியிருக்கிறார். என்ன நடந்தது? ஏன் மோடி தமிழர்கள் மீது இவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்? என்ன நடந்தது? அகில இந்திய அளவில் மோடிக்கு எதிர்ப்பாக ஒன்று திரண்டு விட்டனாரா மக்கள் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. தமிழன்னா திருடனா? தோல்வி பயத்தில் அலரும் மோடி, ரவுண்டு கட்டிய ஸ்டாலின். இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரங்கள் 5 கட்டத்தை தாண்டி 6ஆம் கட்டத்தை நோக்கி செல்லும் நிலையில் முதல் கட்டத்திலிருந்து 2ஆம் கட்டம் வரை அடுத்தடுத்து வந்த தேர்தல் முடிவுகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் பிக்ஸ் செய்த 400 சீட்டை தொடவே முடியாது. இறங்கும் முகத்தில்தான் மோடியின் தலைமையிலான பாஜக கூட்டணி இருக்கிறது. செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு எதிர்ப்பு என்ற நிலையில் ஆட்டை கடித்து மாட்டை கடிப்பது போன்று மனுஷனை கடிக்கும் வகையாக அகில இந்திய அளவில் வட இந்தியர்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கும் தமிழர்களை பார்த்து தமிழர்கள் எல்லாம் திருடர்கள் என்னும் தோணியில் ஒரிசாவில் பேசியிருக்கும் மோடிக்கு கடும் கண்டனத்தை தமிழர்களின் சார்பாக முதல்வர் ஸ்டாலின் விடுத்திருக்கிறார். தமிழக அரசின் விடியல் பயணத்தை விமர்சித்த மோடி உத்தரப்பிரதேசத்தில் தமிழர்கள் குறித்து வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்தார். அதைத் தொடர்ந்து நேற்று ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலின் சாவி தமிழர்களிடம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது போன்ற தோணியில் தமிழர்கள் திருடர்கள் என்ற குரலை மோடி குவித்திருக்கிறார். இதற்கு தமிழகம் முழுவதும் கொந்தளித்திருந்தாலுமே கூட ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலாக தோல்வி பயத்தில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக முதல் கட்டத்திலே தேர்தல் முடித்துவிட்டது என்ற தைரியத்தில் பிரதமர் மோடி தமிழர்களை விமர்சித்திருக்கிறார். தமிழர்களை வஞ்சிப்பதும் வாடிப்பதும் மோடிக்கு தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. இங்கு வரும்போது மட்டும் அவர் நடிப்பார், திருக்குறளை பேசுவார், வேட்டி கட்டி முழங்குவார். இதெல்லாம் மோடியின் நடிப்பு இங்கு எடுபடாது என்பதை பல காலங்களாக திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலினும் மோடியை தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழரையும் தமிழர் இனத்தையும் தமிழக வரலாற்றையும் மூடி மறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பாஜக அரசு இன்று ஒரிசாவில் தமிழர்களை திருடன் என்று கூறியதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் இனமும் வயிற்றெரிச்சலில் அலறிக் கொண்டிருக்கும் மோடிக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நிறுவிய மு.க. ஸ்டாலின் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக காலை சிற்றுண்டி திட்டம் மற்றும் மகளிர் உரிமை தொகை, இதைவிட மேலாக மகளிருக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான திட்டம் என்னவென்றால் விடியல் பயணம். அதாவது மகளிருக்கு இலவச பஸ் பயணம் என்பதை அறிவித்திருந்தார். அது தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் பரவி இன்று தமிழகம் தன்னிறைவில்லா மாநிலமாகவும் தன்னம்பிக்கை மிக்க சிங்க பெண்கள் தமிழ் இனத்தில் மட்டும்தான் உண்டு என்பதை நிரூபித்து காட்டியது இந்த விடியல் பயணம். அப்படியாப்பட்ட விடியல் பயணத்தை கொச்சைப்படுத்தினார் மோடி சில தினங்களுக்கு முன்பு. ஏனென்றால் இந்த இலவச பயணங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சில மக்கள் விரோத அரசுகள் அதன் மூலம் மெட்ரோவின் வருமானம் குறைந்திருக்கிறது என்று குக்குரல் எழுப்பியிருக்கிறார். இதற்கு அப்பொழுதோ கடும் கண்டனங்கள் எழுந்தது. இதெல்லாம் வட இந்தியாவில் தமிழர்களை எதிர்த்து பேசினால் வட இந்தியாவில் வாக்கு கிடைத்துவிடும் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் மோடி என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்த வட இந்தியர்களுக்கும் வாழ்விடமாக இருப்பது தமிழகம். வந்தோரை வாழ வைக்கும் மண் இந்த தமிழகம் என்பதை பல ஆண்டுகளாக நிரூபித்திருக்கிறோம். இப்படியாப்பட்ட மோடியின் வேஷத்தை புலித்தோல் போர்த்திய பூனை இது என்பதை தோலுரித்து காட்டிய மண் இந்த தமிழக மண். கடந்த 2 தேர்தல்களாக மோடியின் பாட்சா பலிக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆதலால் தமிழர் இனத்து மீதும் தமிழர்கள் மீதும் மோடிக்கான வெறுப்பு அலை அதிகமாக இருக்கிறது. அதுதான் இப்பொழுது மோடியும் அமித்ஷாவும் தெரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி போவது உறுதி என்று. ஆனால் அதற்கு முதல் காரணம்
இந்தியா கூட்டணியை வடிவமைக்க வேண்டும் என்ற செயல் திட்டத்தை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைத்த திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முதல் காரணம் என்பதை பாஜக இன்னமும் கருத்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி இவ்வளவு வலுவாக அமையும் என்று அவர்கள் நம்பவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஸ்டாலின் போட்டுக் கொடுத்த திட்டம், ஸ்டாலின் வழிநடத்தும் திட்டம் தான் அகில இந்திய அளவில் தங்களுக்கு பிரச்சனையாக அமைந்திருக்கிறது. அந்த ஸ்டாலின் கொண்டு வந்த இலவச பேருந்து திட்டத்தினால்தான் தமிழகம் மற்ற மாநிலங்களை விட முன்னேறி கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் உண்மையான ஆய்வுகளை புரட்டி போட்ட மோடி இதன் வெளிப்பாடாக தனியார் டிவிக்கு பேட்டியளிக்கிறார். அதற்கு முக்கிய காரணம், இந்த விடியல் பயணத்தில் கடந்த மார்ச் மாதத்தில் வெளியிட்ட அறிக்கையில் 55 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தில் கடந்த ஆண்டில் பயனடைந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பான ஆண்டில் 49 லட்சம் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஆண்டுக்காண்டு வீட்டில் முடங்கியிருந்த பெண்கள் வெளியே வந்து தன்னம்பிக்கையோடு பல்வேறு பணிகளை செய்து தனது குடும்பத்தையும் தன்னையும் பாதுகாத்து கொண்டு தன்னம்பிக்கையோடு வளம் வருவது ஒரு பெண்ணினை மட்டுமல்ல, ஒரு பெண்ணினம் வளர்ந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா இருக்கும், ஒட்டுமொத்த மாநிலமும் நல்லா இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் மோடி இப்பொழுது தமிழர்கள் எல்லாம் திருடர்கள் என்று கூறும் அளவிற்கு உச்சத்திற்கு சென்று விட்டார். இதற்கு விடை கொடுக்கும் இடத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள். இதை விரைவில் பழி தீர்ப்பார்கள் என்பது மட்டும் உண்மையான முடிவாக இருக்கும். இதில் குறிப்பாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 468 கோடி பயணங்களை பெண்கள் தமிழகத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாளொன்றிற்கு 1,76 லட்சம் மக்கள் இந்த திட்டத்தை பயனடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தமிழர்களுக்கு தெரிந்தாலும் அதிர்ச்சியான செய்தியாக மோடிக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் 26இல் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் கடந்த தேர்தலில் தப்பி பிழைத்த அதிமுகவின் தயவினால் 4 சீட்டுகளை வென்ற பாஜக அடுத்து ஆட்சி அமைக்கும் என்ற கனவில் இருக்கும் பொழுது இப்படி அசைக்க முடியாத இடத்தில் திமுக வளர்ந்து கொண்டிருப்பதை எதிர்பார்க்க முடியாமல் திமுகவை இனி எந்த காலத்திலும் மகளிரிடமிருந்து பிரிக்கவே முடியாது என்ற ஒரு நிலை வந்துவிட்டதை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டுதான் இந்த மீள முடியாத துயரில்தான் இப்படியாப்பட்ட அவலக்குரல்களை தமிழர்கள் மீது திணிக்கிறார் மோடி. இது மட்டுமில்லாமல் ஒரு மாதத்தில் தமிழகத்தில் உள்ள மகளிருக்கு 541 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மிச்சம் ஆகிறது. இந்த பணங்கள் மூலமாக அந்த குடும்பம் செலுத்தி நிற்கிறது. அந்த பெண்கள் பல்வேறு பணிகளுக்கு தங்கள் இருப்பிடத்திலிருந்து சென்று வந்து பணிகளை செய்து சாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு தொழிற் புரட்சியும் இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் குறிப்பாக 60% பெண்கள் 40 வயதுக்கு குறைவான மகளிர் என்பதுதான் உச்சபட்சமாக சோதனையாக பாஜகவுக்கு விழுந்திருக்கிறது. ஏனென்றால் இவர்களெல்லாம் உழைக்கும் வர்க்கம், ஆற்றல் மிக்க வர்க்கம். 40 வயதுக்குள் இவர்கள் சாதிக்க வேண்டும் என்ற முனைப்போடு வீட்டில் முடங்கி கிடந்தவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதை பொறுத்து கொள்ளாமல் தான் தமிழர்களை திருடர்கள் என்று ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் மோடி. இது கடும் கண்டனத்துக்குரியது. இது போன்ற நலத்திட்டங்கள் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் அபகரித்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தவில்லை. அவர்கள் கனவிலும் வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய கோயிலை இடிப்பது, நண்பர்களாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினரை பிரிப்பது, இது போன்று இந்து மதம் என்று கூறிக்கொண்டு இந்து மதத்தினரை ஒன்று திரட்டி கொண்டு அவர்களிடையே வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டும் விதைத்து கொண்டு ஆட்சியை பிடித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் ஒரு நல்லாட்சியை நடத்தி நல்லாட்சியின் நாயகனாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிருக்கு அண்ணனாகவும் அப்பாவாகவும் தந்தையாகவும் ஏன் தாத்தாவாகவும் மாறியிருக்கிறார் ஸ்டாலின் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பினால் ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடர்கள் என்று கூறியிருக்கிறார் மோடி. இது குறித்து தமிழக முதல்வர் அப்பொழுது கூறிய பொழுது விடியல் மீட்பு பயணம் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம். இந்த திட்டத்தில் மெட்ரோ ரயில்கள் கூட்டமில்லை என்று மோடி கூறுவது ஒரு பிரதமர் பதவியில் இருப்பவருக்கு அழகல்ல, உண்மையான டேட்டா வேறு என்பதை தோலுரித்து காட்டினார் ஸ்டாலின். அதில் குறிப்பாக முதல்வர் கூறியது, பிரதமர் பேசுவதை பார்த்தால் உண்மை கிலோ என்ன விலை என்று பிரதமர் மோடி கூறுகிறாரோ என்று பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிறார் மோடி என்பதை சிலேடையாக கூறியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின். இதற்கு முக்கிய காரணம் 2023ஆம் ஆண்டு மெட்ரோ பயணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பயணிகளின் எண்ணிக்கை 9,11,00,000 உயர்ந்திருக்கிறது. ஒரு பிரதமராக இருப்பவர்கள் இந்த டேட்டாவை கூட பார்க்காமல் பேசுவது என்பது அவர்களது அறியாமையும் ஆளுமைத்தன்மை இன்மையையும்
வெளிப்படுத்துகிறது என்பதை பிரதமருக்கு குட்டு வைத்த ஸ்டாலின், அதோடு 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கான நிதியை ஒதுக்க கையாளாகாத பிரதமர் மோடி மெட்ரோவை காக்க வந்தவர் போல் நடிப்பது ஏன் என்று கேள்வி கேட்டிருந்தார். நாளுக்கு நாள் தென்னிந்தியா மட்டுமல்ல வட இந்தியாவிலும் தனக்கு எதிராக மக்கள் கிளம்பி விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட மோடி தனக்கு எதிரில் கூட்டப்பட்ட கூட்டத்தினரை சந்தோஷப்படுத்தும் வகையில் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டு நாளாந்தர பேச்சாளர் போல் பல்வேறு கண்டனத்துக்குரிய கருத்துக்களையும் எந்த இடத்திலும் தான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று நலத்திட்டங்களை கூற கையாளாகாத பிரதமராகவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை ஒருமையில் பேசுவதும் அங்கு இருக்கக்கூடிய மாநில தலைவர்களை ஒருமையில் பேசுவதும் இந்தியா கூட்டணியின் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள், உங்களிடம் இருக்கும் மாட்டை பிடுங்கி விடுவார்கள், எருமை மாட்டை பிடுங்கி விடுவார்கள் என்பது போன்ற குரல்களை கூறிக்கொண்டு எதிரில் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கூறிய ஈன புத்தியோடு பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் என்பதை இன்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஏனென்றால் தமிழர்களை திருடர்கள் என்று கூறியதை முதலில் எதிர்ப்பு குரல் கொடுத்தது முதல்வர் ஸ்டாலின் தான். இன்னும் மற்ற தலைவர்கள் எல்லாம் தூக்கத்திலிருந்து விழிக்கவே இல்லை என்பதை குறிப்பிடுகிறோம். குறிப்பாக சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுக்கு எதிர்பார்த்த சீட் கிடைக்காது என்பதை அறிந்திருந்த மோடி ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தினர் மீது வன்மையாக கண்டிக்கத்தக்க வகையில் இழித்தும் பழித்தும் உத்தரப்பிரதேசத்தினரை தமிழர்கள் பேசுகிறார்கள் என்று மோடி அபாட்டமான பொய்யை ஒன்று அங்கு கட்டவிழ்த்தார். அதாவது தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவர்களை இழித்தும் பழித்தும் தரம் தாழ்த்தி பேசுவதுதான் அவர்கள் வேலை என்பது போன்று பிரதமர் மோடி கூறியிருந்தார். ஆனால் உண்மையான சூழ்நிலை என்னவென்றால் பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் குஜராத்திலிருந்தும் இங்கு வந்து பிழைப்பு தேடி சம்பாதித்து அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிக்கும் நிலையில்தான் வட இந்தியர்கள் இருக்கிறார்கள். வந்தோரை வாழ வைக்கும் பூமியாகத்தான் தமிழ் இனமும் தமிழகமும் இருந்திருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறது பல காலகட்டங்களில். ஆனால் மோடிக்கு மஞ்ச கண்ணாடி போட்டு பார்ப்பதனால் அது தெரியவில்லை. உண்மை அவருக்கு வலிக்கத்தான் செய்யும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை இங்கு இல்லை என்பதை அறிந்திருந்தும் ஓட்டுக்காக மாற்றி மாற்றி பேசி வருகிறார் மோடி. இதில் உச்சபட்சமாகத்தான் நேற்று ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பொக்கிஷம் வைத்திருக்கக்கூடிய அறையின் கதவு சாவிகள் காணாமல் போனது. அந்த காணாமல் போன சாவிகள் தமிழ்நாட்டில் உள்ளது என்று பேசியிருக்கிறார் மோடி. அதாவது தமிழர்கள் திருடி சென்று விட்டனர் இந்த கோயில் சொத்துக்களையும் பொக்கிஷங்களின் சாவியையும் என்பதை குறிப்பிட்டு பேசிய மோடிக்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் நீலிக்கண்ணீர் வலிப்பதும் வேட்டி கட்டி கொண்டு நடிப்பதும் திருக்குறளை உயர்த்தி பேசுவதும் நாடகம் நடித்துக் கொண்டிருந்த மோடி இங்கு அவரது பாச்சா பலிக்கவில்லை என்றவுடன் ஒடிசாவில் இருந்து கொண்டு தமிழர்கள் அனைவரும் திருடர்கள் என்பது போன்று நம்மளை வஞ்சித்து வருகிறார். இதை ஒட்டுமொத்த தமிழினமும் எதிர்த்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் எதிர்ப்பது வட இந்தியாவில் நமக்கு வாக்கரிசி கிடைத்துவிடும் என்று மோடி நினைத்து விட்டார். ஆனால் அங்கும் இருப்பவர்களுக்கு தெரியும் தமிழினமும் தமிழர்களும் வந்தோரை வாழ வைப்பவர்கள் தான் என்பது அவர்களுக்கு புரியும் என்பதுதான் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளன்று மோடிக்கு உணர்த்த போகும் உண்மையாக இருக்க போகிறது. மோடியின் இந்த பேச்சுக்கு பின்னணியில் இன்னொரு சங்கதி இருக்கிறது. ஒடிசா மாநிலத்தில் நவீன் பட்நாயக்கின் ஆட்சி சிறப்பாக எதிர்க்கவே ஆள் இல்லாமல் தொடர்ந்து அவரே ஆட்சியில் அமர்வதற்கு முக்கிய காரணம் அங்கு தலைமை செயலாளராக இருந்த PR பாண்டியன் என்னும் தமிழர் தான். அவர் பணி ஓய்வு பெற்றும் அவரை கேபினட் அமைச்சர் அந்தஸ்தில் அங்கு ஒடிசா அமைப்பின் தலைவராக அவரை மீண்டும் அமர்த்திய நவீன் பட்நாயக்கின் செயலும் ஒடிசாவில் பாஜக வேரூன்றவே முடியவில்லை. இதற்கு காரணம் இங்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கு முக்கிய மூளையாக செயல்படுவது இந்த PR பாண்டியன் தான். இந்த PR பாண்டியனை எதிர்ப்பதற்காகத்தான் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் சாவி தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களிடம் பறிபோய் உள்ளது என்று மோடி கூறியதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதாவது தமிழகத்தில் மட்டும் மோடிக்கு எதிர்ப்பு அல்ல, தமிழினத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் செல்லும் இடமெல்லாம் அந்த மாநிலத்துக்கு உண்மையானவனாக இருக்கிறான். சிறந்த நிர்வாக திறமைக்கும் ஆளுமை திறமைக்கும் மூளைக்கும் சொந்தக்காரர்கள் தமிழர்கள் என்பதை தமிழர்கள் செல்லும் இடமெல்லாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் தமிழர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே முடக்கி தமிழகத்தையும் அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் மோடி ஈடுபட்டதனால் ஒட்டுமொத்தமாக எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் தலைத்தோங்கி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மோடிக்கு ஆதரவு என்பது இல்லாமல் எதிர்ப்பு என்பதுதான். ஏனென்றால் அவர் ஆட்சி நடத்த அருகதையற்றவராகத்தான் இருந்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 10 ஆண்டு காலம் இருந்தும்
ஆட்சியில் நல்லாட்சி செய்திருக்கிறேன் என்று ஒரு இடத்தில் கூட இதை செய்தேன் அதை செய்தேன் என்று வாக்கு கேட்க தைரியமில்லாத ஒரே பிரதமர் இந்தியாவில் மோடி மட்டும்தான். செல்லும் இடமெல்லாம் இந்து மத துவேஷங்களை தூவி மத கலவரத்தை ஏற்படுத்தி மத பிரவேசத்தினால் வாக்குகளை அள்ளிவிடலாம் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்க மோடியை தோலுரிப்பது ஆங்காங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் என்பதை உணர்ந்துதான் தமிழர்களுக்கு திருட்டு பட்டத்தை சூட்டியிருக்கிறார் மோடி. இதற்கு தக்க பதிலடையும் தக்க விலையையும் விரைவில் மக்கள் கொடுக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் வாங்கியதை வட்டியோடு திருப்பி கொடுப்பவர்கள் தான் தமிழர்கள். இது மோடி விரைவில் அறிவார். மோடிக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் முதல் கட்டத்திலேயே தமிழகத்தில் தேர்தல் முடிந்துவிட்டது. அதுவரை தமிழனுக்கு ஆதரவாகவும் தமிழ் இனத்திற்கு ஆதரவாகவும் நடித்து கொண்டிருந்த மோடியின் வேஷம் முதல் கட்ட தேர்தலில் தமிழக தேர்தல் முடிந்தவுடன் கலைந்து விட்டது. அங்கு செல்லும் இடமெல்லாம் எப்பொழுதும் போல் 10 ஆண்டு காலம் தமிழனை வஞ்சித்தது போல் வஞ்சித்து கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு எதிரானவர்கள் தமிழர்கள் என்றும் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்றும் செல்லும் இடமெல்லாம் ஒரிசாவில் என்று திருடர்கள் தமிழர்கள் என்று கூறியதன் மூலம் தோல்வியின் பயத்தில் உச்சத்துக்கே சென்று விட்டார் மோடி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மோடிக்கு மீண்டும் மீண்டும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள். இப்பொழுதும் மீண்டும் கூறுகிறேன், விரைவில் தமிழர்கள் மோடிக்கு வட்டியோடு திருப்பி செலுத்த காத்திருக்கிறார்கள். அதுவரை காத்திருப்போம், வாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.